மலர்கள் தேடிய நூலான மோனமோ அதிசய பரபர சீனான மோனமோ அருள்ளாலா பொறிவினையுறாத சரீரான மோனமோ குறையணுவில்லாத குமா நாமத்திலே யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். நாளிலே வந்த யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம். அநேகருக்கு இன்று வர முடியவில்லை, ஒருவேளை லேட்டாக வருவாங்க. ஏன்னா பல பேர் எலெக்ஷன் டியூட்டி இருக்கிறதுனால அவங்க இந்த டியூட்டி முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட்டாகும் சொன்னாங்க. நம்ம எதிர்பார்ப்போம், அரைக்கு முன்னால் வந்தாங்கன்னு சொன்னால் அவரை நம்ம இணைந்து கொள்வோம். இல்லை என்றால் நம்மளே ஜெபித்து பிடிப்போம். இங்கே 3 பேர் நாமத்துக்குள்ளார்களோ 2 பேர் சொன்ன ஆண்டவருடைய பிரசன்ன நிமித்தமாக நம்ம கட்டாயமாக இந்த நாள் ஜெப கூட்டத்தை நல்ல விதமாக நடத்தி முடிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையும் கூட சகோதரி மனஜா நல்லவர்கள் ஜெபித்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த கொடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட நாங்கள் கொஞ்சம் பேராக இணைந்துள்ளோம் ஆண்டவரே. பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக அநேகர் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் வந்திருக்கிற எங்களோடு கூட ஆண்டவரே நீரும் இருக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே நீருடைய வாக்கின்படி எங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறது நிமித்தமாக உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. ஆண்டவரே பேசுகிற முதடியாளை நீர் முழுவதுமாக மறைத்து நீங்க என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை அவங்க மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கிருபையா இறங்கி இன்னும் கூட வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் நீர் எங்களோடு இணைத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெப வேளையிலும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் கொஞ்சம் பேராக இணைந்து ஜெபித்தாலும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் உங்களுடைய சமூகத்தை எட்டத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே நல்ல உங்களுடைய ஜெப ஆவினாலே நிறைத்தள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறேனப்பா. எங்கள் மத்தியிலே நீங்க வாங்கப்பா, இறங்கி வாங்க. எந்த தடை இல்லாதபடி தொடக்கம் முதல் முடிவரை எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சீக்கிரம் இணைக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் இணைத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நீங்க பொறுப்பிடுங்க ஆண்டவரே, நீங்க நடத்தித்தாங்கப்பா. இந்த கூட்டத்தை நீங்க நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதித்து வழி நடத்தி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நல்ல மனதோடு கூட இந்த இடத்துல எங்களை அனுப்பியறல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா பிள்ளைகளையும் கூட்டிச்சே துதி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். சகோதரி ஞான உஷா அவர்கள் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 28ஆம் வசனம் வரை வாசித்து காண்பிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதவாடம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. ஆமென். அருமையான ஒரு வேத ஆராய்ச்சி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இது நாளிலே ஆண்டவரே நம்ம நாளை தினத்தில் நம்முடைய நாட்டுக்கு தலைமை பொறுப்பு எடுக்கும்படியாக ஒரு கூட்டத்தை நாம் தேர்ந்தெடுக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் விதமாக தரியு ராஜாவின் மூலமாக அந்த தேவ ஞானத்தை வெளிப்படுத்தினார் என்பதை காட்டப்பட்டிருக்கிறது. விதமாகவே இந்த நாட்டில் கூட நம்முடைய இருக்கிற கிறிஸ்தவ மக்கள் எல்லோரையும் கர்த்தர் கனப்படுத்துவார்னு சொல்லி நாம் நம்புவோம், விசுவாசிப்போம். இந்த ஊழியத்திற்காக நம்ம ஆயத்தப்படுவோம். கேட்ட விதமாக சகோதரி கிறிஸ்டி சாலமன் அவர்கள் இந்த வேளை கூட நம்ம மத்தியிலே
சிங்ககேபியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை பாடுவார்கள். Praise the Lord. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதசேனை எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிங்ககேபியோ சூழல் நெருப்போ எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நாளிலே நம்ம நாளை இடத்திலே நம்ம அந்த தேர்தலுக்கு செல்ல போகிறோம். அதுக்கு ஆயத்தமாக நாளிலே சிந்திக்கும்படியாக தரியு ராஜாவுடைய காரியம் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சகோதரி மார்கரெட் ஸ்டீஃபன் அவர்கள் நம்ம மத்தியிலே தரியு ராஜாவுடைய காரியத்தை குறித்து தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே போடப்பட்ட காரியங்களை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் தெரிவிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த விடையிலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெப விடைக்காக, தியான விடைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே படைக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி எங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த விடையில நீங்க எங்களோட பேசுங்கப்பா. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமையடை முடியாய் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புறஜாதி அரசர்களின் இறையாண்மை என்ற வரிசையில தரியு ராஜாவை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்ல ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு போர்ஷன் தான். எல்லாரும் நீங்க தியானிச்சிருப்பீங்க. ஆனாலும் என்னுடைய தியானமும் இந்த நாளில எப்படியா இருக்கிறது என்பதை கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பார்க்கிறோம், தானியேல் 6ஆம் அதிகாரத்துல தரியு ராஜா ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு
அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறோம், இந்த தானியேல் இதற்கு முன்பதாக நேபுகாத் நேச்சார் காலத்திலேயும் இருந்திருக்கிறாரு, பெல்ஷாத்சார் காலத்திலேயும் இருந்திருக்கிறாரு, இப்போ தரியு ராஜா காலத்திலேயே இருக்கிறாரு, அதுக்கு பிறகு கோரேஸ் ராஜா அவருடைய காலத்திலேயே இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த தானியேல் நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார் அவங்க முன்பதாகவும் இவர் மேன்மை பெற்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். தானியேல் அந்த கல்தேய தேசத்தை சார்ந்தவர் அல்ல. அவர் ஒரு அடிமையாக நாடு கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒருவர். அவரிடத்துல ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறதாக ராஜாக்கள் காண்கிறாங்க. தேவனை பற்றிய, உண்மையான தேவனை, மெய் தேவனை பற்றி அறியாத ராஜாக்கள் அந்த தானியேல் இடத்துல விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று சொல்லி கண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த தரியு ராஜாவும் அதே மாதிரி ஏற்றுக்கொள்கிறார். அவர் முன்காலத்துல தனக்கு முன்பாக இருந்த அந்த நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார் அவங்க எல்லாம் கல்தேய ராஜாக்கள். ஆனா இந்த தரியு ராஜா மேதிய ஒரு பிரிவை சார்ந்தவர். இவர் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது தரியு என்று சொல்லி 2-3 பேர் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கோரேஸ் ராஜாதான், பெர்சியா ராஜாதான் பாபிலோனை கைப்பற்றி தனக்கு கீழான தரியு ராஜாவின் வசத்துல அந்த பாபிலோன் நகரத்தை கொடுத்ததாகவும், சிறிது காலம் தரியு ராஜா ஆண்டதாகவும், அதன் பின் கோரேஸ் ராஜா முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. நாம இப்போ இந்த தரியு ராஜா இந்த தினத்துல இந்த 6ஆம் அதிகாரத்தில் இந்த தரியு ராஜா என்ன செய்திருக்கிறாரு? முன் காரியங்களை அவர் அலசி பார்த்திருக்கிறார். இதற்கு முன் அரசாண்ட ராஜாக்கள் எப்படியாக அரசாண்டர்கள், யாரை பயன்படுத்தினார்கள்? அநேக நேரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், அரசாங்க காரியங்கள், அதிகார வர்க்கம் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள். இதற்கு முன்பு இருந்த அதிகாரிகளை எல்லாம் அப்படியே விலக்கி விட்டு தான் யாரை விரும்புகிறார்களோ, தனக்கு சாதகமா யாரு இருப்பார்களோ அவர்களையே நியமிக்கிறது தான் இக்காலத்து வழக்கமா நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த தரியு ராஜா இதற்கு முன்பதாக நேபுகாத் நேச்சார் பயன்படுத்தினார், பெல்ஷாத்சார் பயன்படுத்தினார். அவரையே, அந்த ஒரு தானியேலையே தரியு ராஜாவும் தனக்கு அடுத்ததாக அவர் என்ன செய்யறாரு? 120 நாடுகள், 120 நாடுகளுக்கும் அவர் பிரதானிகளை ஏற்படுத்தி, அதிகாரிகளை ஏற்படுத்தி, அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறார். அந்த 3 பேர்ல ஒருவராக தானியேல் இருக்கவும், இந்த தானியேலை அந்த 3 பேர்லயும் மேன்மையானவராக உயர்த்துகிறவராகவும் காணப்படுகிறார். அப்படியாக இந்த தரியு ராஜா தானியேலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கு காரணமா இருந்தது தானியேல் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? அவர் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அவரிடத்துல ஒரு விசேஷித்த ஆவி. தரியு ராஜா ஒரு அந்நிய தேவதைகளை வணங்குகிற ஒரு ராஜாவாக இருந்தார், ஒரு விக்கிரக வழிபாட்டுக்காரராக இருந்தார். அது நிமித்தம் தான் அவர் தன்னை வணங்கணும்னு சொல்லி அந்த மாகாணத்தில் உள்ள பிரதானிகள் கேட்கும் போது அதுக்கு ஒப்புக்கொண்டார். அப்போ அவர் ஒரு வேறு விதமான ஒரு மதத்தை, ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றின ஒரு ராஜா. ஆனா இந்த தானியேலை பார்த்த உடனே அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவரிடத்துல ஒரு விசேஷித்த ஆவி இருக்கிறது, ஒரு சாட்சியின் வாழ்க்கை அவரிடத்துல காணப்படுகிறது. இவருடைய அனுபவங்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. இவரோட பேசும்போது என் இருதயம் மகிழ்கிறது. அவருடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது என்ற ஒரு அனுபவத்தை இந்த தரியு ராஜா பெற்றுக்கொண்டது நிமித்தம் இந்த தானியேலை எல்லா பிரதானிகளுக்கும் மேலான ஒரு அதிகாரியாக நியமிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான வாழ்க்கை இந்த நாட்கள்ல தேவ ஆவியை பெற்று இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்திருக்கிறோம். காலாகாலமாக இவ்வளவு 10 வருடம் 40 வருடம்
30 வருடம் நான் இயேசுவின் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டு நான் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்று இருக்கிறவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவியுடையவர்கள் என்று சொல்லி பெயர் பெறுகிறோமா என்று சொல்லி இந்த விளையாட்டு நம்ம சிந்திப்போம். இந்த தாவீத பார்க்கும்போது ஒரு தேவ சாயல் இடத்துல காணப்பட்டது. அவரை பார்க்கிறத அவருடைய செயல்கள் தேவனை வெளிப்படுத்துவதாக இருந்தது. இவர் ஆராதிக்கிற தேவனிடத்தில் தேவன் கண்டிப்பா எப்படிப்பட்டவரா இருக்கணும்? மகா மேன்மையானவரா இருக்கணும். அவர்தான் உண்மையான தேவனா இருக்கணும். இவரிடத்துல இருக்கிற பண்புகள் என்னிடத்திலும் இருந்தா நல்லா இருக்குமே, நான் இவரை பின்பற்றலாமே என்ற ஒரு நிலைமைக்கு இந்த தரியு ராஜா வருகிறதாக தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவியை கண்ட ஒரு தரியு ராஜாவாக தேவனுடைய அன்பை இந்த தானியேல் மூலமாக இந்த தரியு ராஜா கண்டு கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இவர் தன் தானியேலுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தது நிமித்தம் தான் அவர் அப்படியாக தன்னுடைய ராஜ்யத்துல பிரதான மந்திரியாக அவர் உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம அறிகிறோம். அடுத்ததாக தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறது நிமித்தம் தான் இப்படியாக தன் ராஜ்யத்துல தனக்கு நஷ்டம் வரக்கூடாது, தனக்கு நஷ்டம் வந்தா ஜனங்களை சீரான முறையில வழிநடத்த முடியாது, ராஜ்யம் பொருளாதார சிக்கல்கள் பலவிதமான பாதிப்புக்குள்ளாகி நாடு பின்தங்கிவிடும், அந்த நிலை வரக்கூடாது என்று சொல்லிதான் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்குமுறைகளை இந்த தரியு ராஜா மேற்கொண்டதை பார்க்கிறோம். இதே போல நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு அந்த பார்வோன் இடத்துல பிரதான மந்திரியாக பொறுப்பேற்கும் போது அந்த ராஜ்யத்துல எப்படியாக வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ராஜாங்க காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அது போலவே தாவீதும் அதே மாதிரி தன்னுடைய மக்களுக்கு மாறாத பிரமாணங்களை வகுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அது போல இந்த தரியு ராஜாவும் தன்னுடைய மக்கள் சீரான முறையில ஒழுங்கும் கிரமமாய் செயல்படணும், தன் ராஜ்யத்துல நஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லி மக்கள் மேல ஒரு நலனுடையவராக காணப்பட்டார். மக்கள் மேல அக்கறை உள்ள ஒரு தரியு ராஜாவாக. இதற்கு முன் இருந்த பெல்சாத்சார் என்ன செஞ்சாரு? ஆடம்பரமா அந்த பெல்சாத்சார் அப்படியாக அந்த ஆடம்பரமா இருந்த அந்த நாள்ல தானே அந்த பெர்சிய ராஜ்யம், பெர்சிய படை ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள படை சூழ்ந்திருந்ததாம். அந்த இரவிலே தான் அந்த கோட்டை முழுவதும் முற்றுகையிடப்பட்டு அந்த அகழி அழிக்கப்பட்டு அந்த நகரத்துக்குள்ள பெர்சிய படையெடுப்பு உள்ள நுழைஞ்சி அந்த இரவிலேயே அந்த பெல்சாத்சார் கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய மக்களை மறந்து ஆடம்பர காரியங்கள்ல சிற்றின்பங்கள்ல நாடிய மனுஷனாக ராஜாவாக அந்த பெல்சாத்சார் காணப்பட்டார். ஆனா தரியு அந்த நிலைமையில காணப்படல என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு தானியேல் தான் அவருக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக காணப்பட்டார். இன்னைக்கும் நம்ம கிட்ட அநேக பிரஜாதிகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இவங்க கிட்ட ஒரு விசேஷித்த விதமான குணம் இருக்கு, இவங்க கிட்ட ஒரு விசேஷித்தமா ஒரு காரியம் இருக்கு, இவங்களோடு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, இவங்களுடைய நட்பு எனக்கு இனிமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய நண்பர்களோ நம்முடைய உடன் பங்காளர்களோ உடன் சகோதரர்களோ அல்லது உடன் வேலையாளர்களோ அப்படி அறிக்கையிட்டு இருக்கிறாங்களா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை, நம்ம சுவிசேஷத்தை வாயினால நம்ம எடுத்து சொல்லாமல நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு தேவனை காட்டி இருக்கிறதா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியாக தரியு ராஜாவை தானியேலுடைய பக்தியும் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையும் அவர் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றவராக வெளிப்படுத்தியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போலவே தானியேலும் 3 வேளைக்கும் அந்தி சந்தி மத்தியான வேளையில தாவீது ஜெபித்தார் என்று சொல்லி சங்கீதம் 147:11 பார்க்கிறோம். அப்படியாக சங்கீதம் 55
16-17 பார்க்கிறோம். அப்படி அந்த யூத குலத்துல அப்படி 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மாறாத ஒரு காரியம், ஒரு பழக்கம் இருந்து வந்ததாக தெரிகிறது. அதே பழக்கத்தை இவர் அடிமை வாழ்விலையும் இந்த தானியை பின்பற்றுகிறார். அப்படி அவர் பின்பற்றுகிறது நிமித்தம் தான் சங்கீதம் 147:11 சொல்லப்பட்டிருக்கிறபடி தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டபடி தானியேல ஆண்டவர் எப்படி சொல்வாரு, நீ எனக்கு பிரியமானவன். அப்போ பிரியமானவன் என்ற ஒரு அந்தஸ்த தானியேல் பெறும்படியாக கர்த்தரை இடைவிடாமல் தேடுகிறவராக ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக தானியேல் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக தானியேல் தானியேல் ப்ரமோஷன், தானியேல் மேன்மை அடைந்ததை கண்டு பொறுக்க முடியாத அவனுடைய உடன் பிரதானிகள் அவர் மேல பொறாமை கொண்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் நம்ம கடந்துதான் வந்திருக்க முடியும். கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் உயர்த்தப்படும் போது அநேக எதிரிகள் உருவாக்குறதற்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். அப்படிப்பட்ட சூழல்கள்லையும் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்தோம் என்று சொல்லி நம்ம இந்த வேளையில அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இப்ப இந்த தானியேல் மேல பொறாமை கொண்ட பிரதானிகள் ராஜாவை அணுகி என்ன செய்யறாங்க, ராஜாவை புகழ்றாங்க. ராஜா கிட்ட அணுக முடியாது, தானியேலை குறித்து யாரும் பிராது சொல்ல முடியாத ஒரு சூழல். அவ்வளவாய் திட்டமாய் தானியேலை ராஜா நம்புகிறத இந்த பிரதானிகள் கண்டார்கள். அதனால நேரடியாக குற்றம் சாட்ட முடியாம எந்த குற்றத்தையும் தானியேல் மேல சொல்ல முடியாத ஒரு நிலையில ராஜாவை என்ன செய்யறாங்க, அவங்களுடைய புகழால அவங்க என்ன செய்யறாங்க, இழத்தள்ளுறாங்க. கற்புகளை நாடுகிற மனுஷனாக முகஸ்துதியினால அந்த ராஜா ராஜாவை தன்னுடைய நிலைமையிலிருந்து அசைய பண்ணாங்க. ராஜாவை சொன்னாங்க, ராஜாவே உங்களை மாதிரி நல்ல ராஜா இல்ல, உங்களை நாங்க வணங்குறோம், உங்களை நாங்க போற்றுறோம் அப்படின்னு சொல்லி ராஜாவை மேன்மைப்படுத்தி புகழ்ந்து, உங்களை நாங்க 30 நாள் அளவும் நாங்க உங்களை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், இது நம்ம தேசம் முழுவதுக்கும் மாறாத சட்டமா கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே ராஜா அப்படியே மயங்கி போயிட்டாரு. எதுக்காக இந்த காரியம் நடக்கு எதுவுமே சிந்திக்கல. அப்படியே மயங்கின ஒரு மனுஷனாக அந்த புகழினால அவர் என்ன செஞ்சிட்டாரு, மதிமயங்கி போய்விட்டார். அது நிமித்தம் தன் நிலையை இழந்து போயிட்டு அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, கையெழுத்து போட்டு விட்டார். எப்படி எஸ்தர் ராஜாத்தியுடைய காலத்துல அகாஸ்வேரு ராஜா அந்த வஸ்திக்கு விரோதமா அந்த பிரதானிகள் அந்த அகாஸ்வேருக்கு அவையில இருந்த பிரதானிகள்லாம் மாறாத சட்டத்தை உருவாக்குனாங்களோ அது போல இந்த தானியேலுக்கு விரோதமான இந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு இந்த ராஜா ஒத்துக்கொண்டார். அது நேரடியா அவருக்கு தெரியல, மறைமுகமா இந்த சட்டத்தை அமுல்படுத்த ஆக்கி அதுக்கு கையெழுத்து பெற்றுக் கொண்டார்கள். இந்த காரியம் அவருக்கு தெரிய வந்த போது அவர் என்ன செய்யறாரு, மிகவும் வேதனை அடைகிறாரு. இந்த மக்கள் சொல்றாங்க, இந்த பிரதானிகள் சொல்றாங்க, 3 வேளையும் தான் பண்ணுகிற விண்ணப்பத்தை பண்ணுகிறான். தானியேல் என்பவன் உண்மையும் நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதிக்கல. அந்த வார்த்தையை கேட்ட போது அந்த ராஜா என்ன செய்யறாரு, தன்னில் மிகவும் சஞ்சலப்படுறாரு. ஆகா, நான் தப்பு பண்ணிட்டேனே, தானியேலுக்கு விரோதமா இந்த காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி என்ன செய்யறாரு, அன்னைக்கு முழுசும் தானியேலை தப்பு வைக்கிறதற்காக பிரயாசப்பட்டாராம். எப்படி பிரயாசப்பட முடியும், ராஜா கையெழுத்திட்ட காரியத்தை மாற்ற முடியாது. அப்ப மாற்ற முடியாதுன்னு அப்ப எப்படி பிரயாசம் பண்ண முடியும்? தானியேல்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பார். தானியேலே, ஒரு தடவை நீ எனக்காக நீ என்ன வணங்கிறேன், நீ என்ன நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், தானியேலே தயவுசெய்து இந்த காரியத்தை செஞ்சிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்டிருப்பாரு அந்த ராஜா. அப்படியாக தானியேலை நேசித்த, தானியேலை மதித்த ஒரு ராஜாவாக காணப்பட்டார். ஆனா கூட இந்த சட்டம் மாற்றப்படக்கூடாது போய்விட்டது. அது நிமித்தம் என்ன செய்யப்பட்டாரு, தானியேல் சிங்க கெபிக்குள்ள
தூக்கி போடப்பட்டார். சிங்கக்க வீட்டுல தூக்கி போடப்படவும் அந்த போடப்படுற நேரத்துல இந்த தரி ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. 16வது வசனத்துல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேல் ஒருவேளை சொல்லியிருப்பாரு, எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்களோ, அக்னிக்கு எங்களை என்ன செய்ய மாட்டாங்க, தேவன் விடுவிப்பார். அக்னிக்கு அப்படி விடுவிக்காமற் போனாலும் நீ இப்ப உண்டாக்கின சிலையை நாங்கள் வணங்குவதில்லைன்னு சொன்னாங்க. அது போல கட்டாயம் தானியேல் சொல்லியிருப்பாரு, நாங்க வணங்கவே மாட்டேன், என்னையே ஆண்டவர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் தப்புவிக்காவிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை வணங்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ராஜா என்ன சொல்றாரு, அவர் சிங்கக்க வீட்டுல போடப்பட வேண்டிய வேலை வந்த போது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்போ இந்த ராஜா என்ன செய்யறாரு, தானியேலுடைய தேவனை தன் தேவனாய் ஏற்றுக்கொள்கிறார். தானியேலுடைய தேவனே தனக்கும் தேவன்கிற மாதிரிதான், உன் தேவன் அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி ராகாப் வந்து உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ரூத் ஒரு அந்நிய தேசத்து ஒரு மகளா இருந்த போதிலும், நீங்க வணங்குகிற தேவனே நானும் வணங்குவேன், உங்கள் தேவனே என் தேவன் என்று சொல்லி அவங்களும் அந்த ரூத்தும் தேவனை, மெய்யான தேவனை தன்னுடைய தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க. அது போல இந்த தரியு ராஜாவும் தேவனை விசுவாசித்து அறிக்கை சொல்கிறார். அப்படி அறிக்கை இட்டவர் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாராம், 18வது வசனம், தான் ராஜாவா இருக்கிறது நிமித்தம் அந்த கெபிக்கு அந்த தடுப்பு போட்டு அதுல முத்திரையெல்லாம் போட்டாச்சு. ஆனாலும் இந்த ராஜா என்ன செய்யறாரு, அரண்மனைக்கு போறாரு. போய் முழுதும் என்ன செய்யறாராம், போஷணம் பண்ணல, அவர் அங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. எப்படி நினிவே மக்கள் தங்களை தாழ்த்தினாங்களோ, எப்படி எஸ்தர் அவங்க தாதிமாரும் தங்களை தாழ்த்தினாங்களோ, அப்படியாக குசியாமலும் குடியாமலும் இருந்து ஒரு சந்தோஷம், கீழவாத்திய முதலானவைகள், ராஜாவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மகிழ்வான காரியங்கள் ஒன்றையும் தான் எடுத்துக்கொள்ளாமல், அந்த நாளில தனக்கு முன்பாக வரவிடாமல் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி இருக்கக்கூடும். கண்டிப்பாக அவருக்கு நித்திரை வராமற் போய்விட்டது. அது நிமித்தம் இரவு முழுவதும் தானியேல் ஆராதிக்கிற தேவனே தானியேலை தப்புவீங்கன்னு கண்டிப்பா இது செஞ்சிருப்பாரு. அவர் மன்றாடிப்பாரு, எப்பொழுது விடியும் என்று சொல்லி விடியலுக்காக காத்திருக்கிற ஜாமக்காரரை போல விழித்திருந்து காலமே எழும்பி தானியேல் இடத்துல போறாரு. எவ்வளவு பெரிய விசுவாசம்! நம்ம எல்லாரும் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு மழைக்காக ஜெபிக்கிறதுக்கு போனாங்கன்னா, அப்போ ஒரு சிறு குழந்தை வந்து கொடையோட போனாலாம். ஏன்னா நீ இப்ப இவ்வளவு வெயில் அடிக்குது, நீ இப்படி கொடையோட போறியே, வெயிலுக்கும் கொடை பிடிக்கலையே, இல்ல மழை வரும் அப்படின்னு சொன்னாலாம். எல்லாருக்கும் அது வந்து வேடிக்கையா இருந்துதான். விசுவாசம், இந்த சிறு குழந்தை அவ்வளவா விசுவாசிச்சு, நம்ம மழைக்காக ஜெபிக்க போறோம், கண்டிப்பா ஆண்டவர் மழை தருவாரு அப்படின்னு சொல்லி கொடையோட போனாலாம். அது போலவே இந்த ராஜா இரவு முழுதும் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த விசுவாச அறிக்கையிட்டது மாத்திரம் அல்ல, விசுவாசத்தை பூரணப்படுத்தும்படியாக அந்த விசுவாசத்தை அங்க போய் நிறைவேற்றுகிறாரு. கிரியை செய்கிறது அந்த விசுவாசம். அவரிடத்துல காணப்பட்ட விசுவாசம் கிரியை செய்யும்படியாய் காலமே போய், ராஜா தானியேலே சிங்கங்களின் வாய்க்கு உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேக்குறாரு. இவர் வந்து உண்மையாவே தானியேலை வந்து கண்டிப்பா இன்னைக்கு சிங்கம் வந்து கொண்டு போட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், என்னதான் செஞ்சிருப்பாரு? கண்டிப்பா அவர் ராஜாவா என்ன செஞ்சிருப்பாரு, தன்னுடைய சேவகர்களை விட்டு தானியேலுடைய நிலைமையை பார்த்துட்டு வான்னு என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா ராஜா அப்படி செய்யல. அவர்தான் இரவு முழுவதும் ஜெபிச்சிருக்கிறாரு. இரவு முழுவதும் ஜெபிச்சு தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு, தன் விசுவாசத்தை யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறபடி, யாக்கோபு 2:22 சொல்லப்பட்டிருக்கிறபடி,
விசுவாசம் உங்களுடைய கிரியைகளுடைய கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அது போல இந்த கரியுடைய விசுவாசம் அந்த இடத்துல பூரணப்பட்டு தானியலை உயிருள்ளவராக கண்டு கொள்ள செய்தது. அப்படியாக அந்த நாளிலே தானியல் எப்படி அந்த நாகமான் சம்பவத்துல நம்ம பார்க்கும்போது நாகமான் ஒரு புரஜாதி தேசத்தான் தான், ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்ட போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாரோ அவ்வளவு மகிழ்ச்சிய இந்த தரியு ராஜா பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தான் பார்த்த நேரம் குறைந்து போனது நிமித்தம் நான் இந்த தானியலுடைய சம்பவங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த தரியு ராஜாவை மட்டும் வரேன். அதுல என்ன போட்டிருக்குது, தரியு ராஜா என்ன சொல்லி இருக்கிறாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு புரிந்து நிற்கும். அவர் எவ்வளவா விசுவாசிச்சிருந்தார்னா அவருடைய விசுவாசம் பூரணப்பட்டது நிமித்தம் அவருக்கு விசுவாசம் கேள்வினால வரும். அந்த கேள்வி அவர் தானியல் மூலமாக கேட்டதை தன் கண்ணால காணும் போது அவருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11 நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை தானியலுடைய விசுவாசம் மாத்திரமல்ல, தரியு ராஜாவுடைய விசுவாசம் என்ன செஞ்சது, அடைத்தது என்று சொல்லி நம்ம காண முடிகிறது. அப்படியாக ஒரு புறஜாதியான ஒரு ராஜா, தேவன் மெய்யான தேவன் யார் என்று அறியாத ஒரு ராஜா, அவர்தான் யாரா, ரட்சிக்கிறவர், அவரே தப்புவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறவருமா இருக்கிறார் என்று சொல்லி இந்த தரியு ராஜா அறிக்கை இடுகிறார். இவ்வளவு மகிமையான ஒரு அறிக்கை, எவ்வளவு மகிமையான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இந்த தரியு ராஜா போல இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிப்பு அடைய வேண்டும். ரட்சிப்பு இதுல இந்த தரியு ராஜா எழுதிப்பாரு 6ஆம் அதிகாரத்துல அந்த 25வது வசனத்துல எழுதியிருப்பாரு, உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. சமாதானம், யார் சமாதானம் கொடுக்க முடியும்? யார் சமாதானத்தை பற்றி பேச முடியும்? யார் ஒருவர் சமாதானத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் சமாதானத்தை பற்றி பேச முடியும். சமாதானத்தை தருகிற மெய்யான தேவனால, இயேசு கிறிஸ்துவால சமாதானத்தை பெற்றுக்கொண்ட இந்த தரியு ராஜா தன் ஜனங்களும் சமாதானம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய சமாதானத்தை குறித்து பேசுகிறார். இந்த நாள்ல மெய்யான சமாதானத்தை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம் மூலமாய் சமாதானம் பெற்று இருக்கிறார்களா? நம்முடைய தேசம் சமாதானம் பெற்று இருக்கிறதா? நம்ம இவ்வளவாய் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறோம். நம் தேசத்துக்காக இந்த ஒரு ராஜா தன் மேன்மையெல்லாம் மறந்து இரவு முழுதும் அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நின்றார். அப்படி அவர் சமாதானம் பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நிலைமை இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துக்கு வர வேண்டும். நம்ம இன்னைக்கு இரவு வேளையில நம்ம எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். ஆண்டவரே, தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்பு வைக்க வல்லமை உள்ள தேவனீரப்பா, எங்களுடைய தேசத்துல ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஆண்டவரே சிங்கங்களை வாய்க்கு தப்பு வைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, சிங்கத்தை போன்ற பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும். என் தேசத்தின் ஜனங்கள் சமாதானம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை உன்னதமான தேவன்
மனுஷரின் ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே எங்கள் தேசத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, அப்பா நீங்க எங்களோட பேசுனீங்கப்பா, நீங்க எங்களோட இடைப்பட்டீங்கப்பா. எங்க தேசத்தை உங்களுடைய சமாதானத்தினால நிரப்பும்படியா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ சமாதான பிரபு ஆண்டவரே, உம்மால் மாத்திரம் அப்பா சமாதானம் கொடுக்க முடியும். எங்களுக்கு கொடுத்த சமாதானம் ஆண்டவரே எங்க தேசத்துக்கு கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. கிருபையாய் ஆண்டவரே, நாங்க இந்த நாளை பயன்படுத்திக்கிட வேண்டாம் ஆண்டவரே. என் தேசம் முழுவதும் வெற்றிப்பட ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே, கண்டுகொள்ள வேண்டும். அப்படியாய் தேவன் இறக்கம் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். நாம மகிழ்ச்சியடையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை சகோதரி கொடுத்துருக்காங்க. இதுவரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமாக அது தலைப்பு வந்து புறஜாதி அரசுகளின் அரச இறையாண்மை. ஆனால் அதிகமாக நம்ம வந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றியும் தானியேலை பற்றி தான் பேசிகிட்டே வந்தோமே தவிர, இன்று தான் தலையூர் ராஜாவை பற்றி அதிகமாக பேசினார்கள். இது தானியேலுக்கு பற்றி தியானிக்க முடியாத தியான கூட்டம் அல்ல, தலையூர் ராஜாவுடைய இறையாண்மை குறித்து தியானிக்க வேண்டும். அதனால் அருமையாக தியானிச்சிருக்காங்க. அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது, விசுவாசத்தினுடைய கிரியை எப்படி இருந்தது, விசுவாசத்தினுடைய அறிக்கை எப்படி இருந்தது சொல்லி தெளிவாக சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான விதத்தில் தியானித்திருக்காங்க. இந்த நம்ம எதிர்பார்த்த அந்த இறையாண்மை தெளிவாக நமக்கு வெளிப்படுத்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபங்கள் சொல்ல போனால் அதுக்கு முன்பதாக சாட்சிகள் இருந்தால் யாராவது சாட்சி சொல்லலாம். சாட்சிகள் இருந்தால் சாட்சி சொல்லலாம். இந்த வேளை நான் ஒரு பாயிண்ட் கேட்க ஆசைப்படுறேன். பெட்ஸி 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 கேட்குதாம்மா? நீ வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் என்ன எதிர்பார்த்துருந்தோம்னாக்கா, டிவியெல்லாம் பார்த்தா பயங்கரமான வெள்ளம் வந்திருக்காம துபாயில். ஆமா அங்கிள், இங்க பயங்கர flood. எங்க ஏரியா ஃபுல்லாவே தண்ணி, என்னால எல்லா இடம் லீவ் விட்டுருக்காங்க. அதான் நீ நெட்டு வருமா உனக்கு வரும் வந்து சேருவியா, உனக்கு பேச முடியுமா? மேரி சிஸ்டர் வேற இன்னைக்கு எலெக்ஷன் டியூட்டியில் போயிட்டாங்க. எப்படி ஆதர் பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே வந்திருக்க ஸ்தோத்திரம். பரவாயில்லையா? நல்லா சேஃபாக இருக்கீங்கல்ல? லீவ், இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. வெரி குட் வெரி குட். சரி, ஓகே. இந்த ஜபத்தை கட்டாயமாக கடைசி ஜப குறிப்பில் உங்களுக்காக ஜபம் பண்ண போகிறோம். சரி, இப்போ சகோதரி சாவித்ரி அவர்கள் சாட்சி சொல்ல போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் என் வீட்டில் கொண்டாந்து விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தலை சுத்து, வாமிட்டிங், சாப்பிட முடியாமல் ரொம்ப இருந்தாங்க. அப்போது என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே முடியல. ட்ரிப்ஸ் தான் ஏற்ற வேண்டிய நிலைமைக்கு ஆயிருமோன்னு நினச்சோம். ஏன்னா அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் உண்டு. வயசு 79 கிட்டத்தட்ட ஆகப்போகுது. அப்போது ரொம்ப ஜெபம் பண்ணான், ப்ரேயர் பண்ணினான். ஆண்டவரே, அம்மாவுக்கு எப்பவும் தூங்கிக்கிட்டே தான் இருக்காங்க, சாப்பிட முடியல, தலை எந்திரிச்சு உட்காந்து கூட ஒரு தண்ணி கூட குடிக்க முடியல. என் வீட்டில் இருந்தாங்க. அப்போ சொல்லி ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னேன் அம்மாட்ட, அம்மா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறோமா சாப்பிட முடிகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், நீங்கள் நம்புங்க, விசுவாசமத்தோட இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். மறுநாளே எங்கள் அம்மா காலைல எழுந்திரிச்சு குளிச்சாங்க. உனக்கு தலை சுத்தே இல்லை அப்படின்னு சொல்லி 3 இட்லி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டாங்க. 2 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. கர்த்தர் தாமே சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு கொடானு கொடி சூத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வேளை அருமையான சகோதரியுடைய நல்ல சாட்சியை கேட்டோம். நம்ம வந்து டெய்லி ஜெபம் பண்ணோம். அந்த சகோதரியுடைய அம்மாவுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணோம். மகள் இந்த இடத்துல சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரி கர்த்தர் கட்டாயமாக சுமப்பார் விசுவாசத்தோடு கூட நேற்று இடத்துல அவர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபத்தை அந்த மகள் நிமித்தமாக அந்த மகள் அடுத்த நாள் காலையிலேயே சுகமாகி இருக்கார்கள். அது மாத்திரமல்ல, அவள் இந்துக்குள்ளே இருக்கிறாங்க, இந்துக்களாக தான் இருக்காங்க. அவங்க வந்து இவங்க கூட தங்காமல் வந்து சிஸ்டர்கிட்ட தான் தங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த செய்த அற்புதம் அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டிருக்கிறது. ஆக கட்டாயமாக இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஸோ அருமையான சாவித்திரியுடைய அம்மா கூட இயேசு ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் சகோதரிகளும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் ஜெபம் பண்ணணும். சகோதரி ஞான உஷா அவர்கள் இப்போ இந்த குடும்பத்தை ஜெபம் பண்ணுவாங்க.
ஸ்தோத்திரம் அப்பா. என் அருமை தகப்பனே கோடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா சகோதரி சொன்ன நல்ல சாட்சிக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அவங்க அம்மா கூட கொடுத்த நல்ல விடுதலைக்காக உங்களுக்கு நன்றி 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 ராஜா. அப்பா நீர்தாமே ராஜா உங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. நீர்தாமே அப்பா அவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாவித்திரி சகோதரியை கூட கர்த்தா அவங்க அம்மாவை பார்க்கும்படியாக வைத்திருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அதிகமாக உங்களை பலப்படுத்துங்க ராஜா. நீர்தாமே ராஜா உங்க நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன், கடுகு சமமா உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொன்ன தகப்பனே நீர்தாமே ராஜா. அப்பா நீர் இன்னும் உங்களை பலப்படுத்தி அப்பா அவங்களை பார்த்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து ராஜா. அப்பா ஒரு பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. அவங்க அம்மாவை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. சாவித்திரி சகோதரி ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீர்தாமே கரம் பிடித்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம்பா. என்னை முழுவதுமா உங்களோட கரத்துல அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. இந்த கூடுகையில ஆண்டவரே வெகு நாளுக்கு அப்புறம் ஆண்டவரே கத்தர் எனக்கு கிருபையாக கொடுத்த ஆண்டவரே இசப்பா வாய்ப்புக்காக கத்தரை துதிக்கிறேனப்பா. இசப்பா இந்த நேரத்துல கூட எங்க அத்தைக்காக உங்களோட பாதத்துல வருகிறோம் தகப்பனே. இசப்பா தகப்பனே கடைசி ஸ்டேஜ் கேன்சர்ல இருக்கிறாங்க. கத்தருடைய கரம் அவர் மேல நீட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பா கைவிடப்பட்ட நிலைமையில என்ன செய்யணும்னு தெரியாம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம இருக்கிற இந்த சூழ்நிலையை கத்தர் நோக்கி பாருங்கப்பா. கத்தர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே சப்பா அடிக்கடி வருகிற இந்த பிரீத்திங் ப்ராப்ளத்தை கத்தர் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா இவ்வளவு நாளாக கத்தர் கிருபியா வழி நடத்துனீங்க, உமக்கு நன்றி. இன்னும் கூட கத்தர் கிருபியா வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இன்னும் கூட குளோரி தாமஸ் ஆன்டிய கத்தர் சுகத்தோட வைங்கப்பா ஆண்டவரே. அந்த தாயார் எவ்வளவோ ஆண்டவரே சப்பா ஆர்வமாக ஒரு அழகா ஜெபம் பண்ணி பாட்டு பாடி கத்தரை துதிக்க ஒரு நாள் அவர்கள் தவறினதில்ல. கத்தரை துதிக்கிறேனப்பா ஆண்டவரே. கத்தர் இனிமேலும் அவர்களை ஆண்டவரே சுகத்தோடு ஆண்டவரே சப்பா பலத்தோடு ஆண்டவரே வாலிப நாட்டுக்குடைய அந்த பலம் கத்தர் அவளுடைய எலும்புகள்ல நரம்புகள்ல பாய கத்தர் கிருபை செய்யுங்க அப்பா. நல்ல சிகிச்சை பெற்றுட்டு ஆண்டவரே சப்பா பூரண சுகத்தோடு பலத்தோடு வந்து எங்க இடத்துல சாட்சி கத்திற்கு பாராட்டும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் கூட தகப்பனே ரதிமுத்து ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவளுடைய சுகவாழ்வுக்காக நன்றியப்பா ஆண்டவரே சப்பா. பிள்ளையுடைய மகனையும் மருமகளையும் கத்தர் உங்கள் திருப்புங்க, அவள் மீது உடைய கரம் நீட்டப்படட்டும். கத்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மகனை மருமகனை கத்தர் ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன் தகப்பனே. கத்தர் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி பிள்ளைகளை ஆண்டவரே இசப்பா ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ள கத்தருக்கு செய்ய முடிய ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நல்ல வேலையை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. வேலைக்கு படிப்புக்கு ஏற்ற வேலையை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்வை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி, அந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கெட்ட கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவர்கள். எதிர்பார்க்கிற காரியங்களை கத்தர் நிறைவடைய செய்யுங்கப்பா. கத்தர் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி அடைய செய்யுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. ஹேமாண்டியோடைய மக ஞான உஷாவுடைய மருமக எழில் ஸ்டான்லியுடைய மருமக. ஓகே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹேமாண்டியுடைய மகளுக்காக உடைய பாதத்துல வருகிறோம் தகப்பனே. பிள்ளைக்கு ஆண்டவரே இசப்பா சீக்கிரத்துல கத்தர் ஆண்டவரே இசப்பா கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இசப்பா ஆண்டவரே பிள்ளை தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைய கத்தர் ஆண்டவரே சந்தோஷம் அடைய செய்யுங்க. இந்த நல்ல செய்தியை நாங்க எல்லாரும் கேட்டு மகிழ கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஞான விஷயம் ஆண்டியுடைய மருமகளுக்காக உடைய பாதத்துல வருகிறோம்ப்பா ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே தகப்பன் ஆண்டவரே இசப்பா பிள்ளைக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா எல்லாரும் கேட்பாங்க, உறவுக்காரெல்லாம் கேட்பாங்களே, இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல இருப்பாங்க. கத்தர் ஆண்டவரே இசப்பா இந்த துக்கத்தை அவர்கள் விட்டு எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே இந்த துக்கத்தை, இந்த கலக்கத்தை, இந்த ஒரு ஸ்பேஸ கத்தர் ஆண்டவரை எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே நீங்க எங்களை மகிழ வைக்கிறதே அப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா எழில் ஸ்டான்லி ஆன்டியோட இரண்டாவது மருமகளுக்கு கத்தர் ஆண்டவரே இசப்பா நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளை எடுங்கப்பா.
அப்பா எத்தனை நாட்களாக உங்ககிட்ட கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. அப்பா நீங்க எத்தனை நாட்களா உங்க பாதத்துல அழுதுருப்பாங்க. கத்தர் இரக்கம் பாராட்டுங்க. இந்த இடத்துல கத்தருடைய வல்லமை இறங்கட்டும். அந்த 3 பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும்ப்பா. அந்த 3 பிள்ளைகளும் ஆண்டவரை எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரை எதிர்பார்க்கிற இந்த கர்ப்பத்தின் கனியும் காரியத்தை கத்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. கத்தர் ஒருவராலே புத்தர் தர முடியும். அடுத்த தலைமுறை கத்தர் ஒருவராலே தான் தர முடியும். அப்பா அவர்கள் பட்ட அவமானத்திற்கு, அவள் பட்ட துக்கத்திற்கு கத்தர் ஆண்டவரே ஒரு வல்லமையான காரியத்தை அவர்கள் மத்தியில செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சாவித்திரி ஆண்டியுடைய மூத்த மகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைக்கு திருமணம் ஒழுங்காகணும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அவருடைய தாயாருடைய பலவீனத்திலிருந்து கத்தர் விடுதலை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய மூத்த மகளுடைய திருமண காரியத்துல கத்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கத்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரை ஒழுங்குகள் எல்லாம் கத்தர் ஆண்டவரை ஒழுங்கு கிரமமாக செய்கிற என் தேவன் ஆண்டவரே கத்தருக்கு ஞானத்தை கொடுத்த அந்த இடத்துல ஒவ்வொரு காரியங்களையும் ஆச்சரியமாக வழி நடத்த கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. எனக்கு ஸ்தோத்திரம் தோத்திரப்பா. ஆண்டவரே சப்பா சகோதரி ஜெமி ஸ்டாலின் அக்கா ஆன்டிக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து ஆறுதலாக இருக்க கத்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே மகனால மன உளைச்சல்ங்கிற அந்த மெசேஜ ஆண்டவரை கத்தர் ஆண்டவரை மகனால சந்தோஷம் அடைகிற அந்த மெசேஜ நாங்க காண ஆண்டவரை கத்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்ய கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. மன உளைச்சலெல்லாம் எடுத்து போடுங்க. அவளுக்கு சமாதானத்தை மன சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஜெபிமாண்டியோடைய குடும்பத்துல கத்தர் ஒரு ஆறுதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு சமாதானமும் மகிழ்ச்சி அந்த வீட்டை நிறைத்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா இரக்கம் பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பு ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இயேசப்பா நீங்களே இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் நீங்க தான்ப்பா பதில் தரணும். உங்களிடத்துல மறுபடியும் மன்றாடுகிறோம். கத்தர் நீங்க ஆசீர்வதித்து பலனை சீக்கிரமா தருபடியாக ஜெபிக்கிறேனப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் தந்தை ஆமென். ஆமென் ஆமென். ஜெபப்பெட்டியில வந்த ஜெப குறிப்புகள் இதுக்காக சகோதரி ஹேமாரோல் ஜெபம் பண்ணுவாங்க. ஹேமாரோல் அவர்கள். ஹேமா சிஸ்டர் ஜெபம் பண்ண முடியுமா? நான் ஜோபன ஆரம்பிச்சுட்டேன், மியூட் எடுக்காம. சாரி. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரை சாயங்கால நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை ஜெப பெட்டியில் உள்ள ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் பாரத்தோடு கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புகளுக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாய் அப்பா நீர் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிருபை உள்ள கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. 6 ஆண்டவரே 10 கோடி ஜனங்களை உம்முடைய கரத்துல வாக்குவாளர்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு தேவையான பகுத்தறிவு ஞானம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த விதத்திலும் ஆண்டவரே பணம் ஆண்டவரே பொய்யான வாக்குறுதிகள் ஆண்டவரே மனிதர்களுடைய மனதை ஆண்டவரை ஏமாற்றி விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனதையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷித்த கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. வாக்களிக்க செல்லும் முன்பாக ஆண்டவரை ஜெபித்து விட்டு சென்று ஆண்டவரை சரியான நபர் ஆண்டவரை இவர்களை தேர்ந்தெடுத்தால் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்கு நன்மை உண்டாகும் என்கிற ஆண்டவரே அந்த நிச்சயத்தோடு வாக்காளர்களை ஆண்டவரே இயேசப்பா தெரிந்தெடுக்க நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வாக்கு பெட்டிகளை நம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எந்த விதத்திலும் ஆண்டவரே மனிதர்கள் நினைத்து போடுகிற அந்த வாக்குகள் ஏமாற்றமடையாதபடிக்கு ஏமாற்றப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஓட்டு பெட்டிகள்ல ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அதுல பதிவு செய்கிற ஓட்டுகள் ஆண்டவரே ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை ஆண்டவரே சரியான முறையில பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வாக்கு பெட்டிகளை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய அக்கினியை ஆண்டவரே அக்கினி மதிலா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மகிமைப்படும்படியாக நீர் அக்கினி மதிலா இருந்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த விதத்திலும் திருடு போகக்கூடாது தகப்பனே. இந்த வாக்கு பெட்டிகள் இருக்கிற இடங்கள் தீப்பற்றி எரியக்கூடாது தகப்பனே. எலக்ட்ரிக் ஆண்டவரே ஐயா தடைகள் அந்த இடங்கள்ல உண்டாக கூடாது ஆண்டவரே. உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் ஆளுகை
செய்ய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களின் தேவன் அல்லவா, அதிசயத்தை காணப்படுகிறவர் அல்லவா. நீர் தாமே ஆண்டவரே ஆண்டவரே கொடுத்த ஜெப குறிப்புகளுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிற அப்படின்னா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற அந்த வேளையில தகப்பனே எல்லா வாக்காளர்களும் ஆண்டவரே நேர்மையான மனிதரை தேர்ந்தெடுக்கும்படியா என் தேவ சித்தம் நிறைவேற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே தமக்கு சித்தமானவனை கொண்டு ஆளுகை செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அடுத்தபடியாக ஆண்டவரே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டவரே விஸ்வவாணி பங்காளர் ஆண்டவரே சகோதரர் ஆண்டவரே ஒனேசிமோ அவருடைய மகன் ஆண்டவரே இசப்பா ஆக்சிடென்ட்ல சிக்கி ஆண்டவரே தலையில காயமுச்சு ஆண்டவரே கற்பருக்குள்ள நித்திரை அடைந்தது ஆண்டவரே நாங்க எங்க குரூப்ல கூட பார்த்தோம் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு சின்ன பையன் ஆண்டவரே, வாழ வேண்டிய வயதுல தகப்பனே அந்த லாரி அடித்தது நிமித்தமாக தகப்பனே பிள்ளை நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டான் நாங்க கேள்விப்பட்டோமாப்பா. இசப்பா நீங்க ஒரு விசை இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த பெரிய நாயக புறத்தை சார்ந்து ஊழியம் செய்கிற உடைய மகன் அல்லவா ஆண்டவரே, அந்த இடத்துல தகப்பனே ஆண்டவரே எப்படி உமக்கென்று ஊழியம் செய்தார் என்பது உமக்கு தெரியும் அல்லவா ஆண்டவரே. இந்த நாளிலும் மகனை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்திற்கு என் தேவனாகிய கர்த்தருடைய ஆறுதல் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஆறுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் சகல ஆறுதலின் தேவன். அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுத்து தகப்பனே ஆண்டவரே இந்த பாஸ்டர் ஃபேமிலி எடுத்து நிறுத்தும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. இது நிமித்தமாய் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே பிசாசானவன் ஊழியத்துல எந்த ஒரு தடையும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே அவருடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆறுதல் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து போடுகிற தேவன் தாமே ஆண்டவரே இந்த இழப்பின் மத்தியிலும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியம் பாராட்டும்படியாக கிறிஸ்துவுக்கென்று எழுதி நிற்கும்படியாக விஸ்வவாணி ஊழியங்களை எந்த தடைகளும் உண்டாகாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளையாண்டவரே பிள்ளையின் குடும்பத்தை ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மகாராஷ்டிரா கிராம ஊழியங்களில் இருந்து வந்த ஜெப விண்ணப்பத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஊழியர் மோரேஸ்வர் அவர்களின் ஆண்டவரே அவர்களின் தகப்பனார் ஆண்டவரை சுகவீனமாக இந்த நாட்கள்ல மருத்துவமனையில சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிற காரியங்களை நீங்க அறிகிறீங்க தகப்பனே. ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகம் ஆண்டவரே அவர்களுடைய சுகம் ஆண்டவரே என் தேவனுடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறது ஆண்டவரே. குடும்பத்துல ஒருவர் சிக்கா இருந்தா தகப்பனே அந்த ஊழியங்கள்ல எவ்வளவு பின்னடைவுகள் காணப்படும் தகப்பனே. ஆண்டவரை நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன் ஆண்டவரே. அந்த தகப்பனாருடைய வாழ்க்கையில என் தேவனுடைய சித்தம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வியாதி பட்டது நிமித்தமாக தகப்பனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த சூழ்நிலையில என் தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ண சுகத்தையும் விடுதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர்தானே சுகத்தை கொடுக்கிற தேவன், தழும்புகளினால் குணமாக்குகிற தகப்பன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறபடினா இந்த வேளையில் ஆண்டவரே அன்பு தகப்பனாரை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே மகனுக்கு விடுதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஜெபித்த 4 ஜெப குறிப்புகளை என் தேவன் கேட்ட ஆண்டவரே அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஆறுதலை கொடுக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊழியம் செய்கிற அவர்களுடைய தகப்பனாருக்கு சுகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நாளை தின ஓட்டு பதிவு ஆண்டவரே எல்லா இடத்திலும் ஆண்டவரே அமைதியாய் நடைபெற ஆண்டவரே நேர்மையாய் நடைபெற கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆளுகைக்கு வரும்படியாக கர்த்தர் காரியங்களை கைகூடி வரப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதிகனமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பர் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்புள்ள ஆண்டவர் இருக்கும் தந்தையை கொடுத்த நல்ல வேலைக்காக நன்றி சுவாமி. மறுபடியும் ஒரு சிறு குழுவாக கூடி ராஜா கொடுத்த நல்ல இந்த ஜெப ஐக்கியத்திற்காக நன்றி சுவாமி. நல்ல ஒரு மெசேஜ் நல்ல சிஸ்டம் மார்க்கெட் ஸ்டீஃபன் நல்லா கொடுத்தாங்கப்பா. கர்த்தாவே கர்த்தாவே அவர்களையும் அவருக்கு கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி கர்த்தா ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் கருத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே நாங்க எல்லாம் ஜெபித்துட்டோம் சுவாமி. எல்லாம் சன்னதிக்கு வந்துருச்சு சுவாமி. கர்த்தாவே நீங்க தான் சுவாமி அற்புதத்தையும் அடையாளத்தை செய்கிற தேவன் நீங்க ராஜா. எல்லாம் கருத்து இருக்கிறது
இருக்கிறது சுவாமி. நீங்க எல்லாவற்றும் நன்மை செய்மையாக செய்கிற எல்லா கிருபிகளுக்கா நன்றி அப்பா. சுயனமா இருக்கிற நல்ல சுகத்தை கொடுத்துருங்கப்பா. ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நல்ல நாளைக்கு நல்ல ஒரு எலெக்ஷன் நடக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே எல்லாம் எந்த விதமான கர்த்தாவே ஒரு கலக்கம் இல்லாதபடி கர்த்தாவே நேர்மையாக இருக்கட்டும் ராஜா. எல்லாம் நேர்மையும் செம்மையுமாக இருக்கட்டும் சுவாமி. அப்படிங்க டேனி மாமா வனஜாத்தி கர்த்தரிக்கிறோம் சுவாமி. உண்மை உத்தமா உங்களை செய்கிற அவர்களை கண்மணி போல காத்து நின்று ஆசிர்வதிங்க நாதா. நல்ல சுகத்தை ஆயுசு கொடுத்துருங்க ராஜா. மறைத்து காத்துக்கொள்ளுங்க அப்படி கர்த்தாவை இறுதி வரை கர்த்தாவை இந்த நல்ல இந்த இன்னைக்கு ஸ்டார்ட் டு பினிஷ் நீங்க கூட இருப்பிக்காக நன்றி சுவாமி. பிரசன்ஸுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவுடைய கிருபையால நீங்க விசிட்டு கொள்ளுங்க. இந்த இரவு பொழுது எங்களோடு இருந்துங்க அப்பா. எல்லாவற்றும் கனவை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து மூலமாக ஜெபித்து ஜெயம் எடுக்கும் பரப்பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மோடு கொடுப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை உமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா துதி கனமகிமை உமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிறதான சனிக்கிழமை சகோதரி பாஸ்டர் மின்வழி சபையாளர்கள் நம்மோடு கூட கோரேஸ் ராஜாவுடைய இறை ஆண்மை என்பதை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இதில் வந்து பங்கு பெறுங்கள். இந்த நாளிலே கூட வந்து யாவருக்கும் நன்றி. செய்தி மகளுக்கு ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமை அதிக மக்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நாளை நடக்கிற தேர்தலுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தப்படியாக நடக்க கர்த்தர் ஜெபிப்போம். ஆசீர்வதிப்பதாக. யாவருக்கும் நன்றி. ஆமென்.